ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டீலிமிட்டேஷன் டிஸ்கஷனுக்காக இன்னைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாரு. டிஎம்கே வந்து அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ஏடிஎம்கேவும் அதை வந்து இக்னோர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஃபார் லோக்சபால 543 எம்பிஸ் இருக்கு. அதாச்சும் இது வந்து எப்படி டிசைட் பண்ணாங்கன்னா 1971 சென்சஸ்க்கு அப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க 543 எம்பிஸ்ன்ற மாதிரி. இப்போ டீலிமிட்டேஷன் 2026 அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா 850+ சீட்ஸ் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. இதனால நம்மளுக்கு என்ன பெரிய டிராபேக் வரும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நார்த்தன் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து இப்போ 80 சீட்ஸ் அலோகேட் பண்றாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100+ சீட்ஸ் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாடு சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 39 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கான சீட்ஸ் குறைய சான்சஸ் இருக்கு. சோ அப்படி நம்மளுக்கு சீட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கான இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கன்சர்ன் இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு டிமாண்ட்ஸ் எதனா ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றோம் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே எம்பிஸ் அதிகமா இருப்பாங்க. அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ரொம்ப அங்க லோவா இருக்கும். நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னைக்கு இது நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விடக்கூடாது. என்னைக்குமே இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம நிக்கணும். அதுக்கு எல்லா கட்சியும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். Thank you.